வேற ஒரு நாட்டுல போயிருந்து உழைக்க போயிருக்கார். அவருக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எதிர்பார்த்திருப்பாரு அம்மா அப்படி ஒரு வார்த்தை ஆசிரியர் நமக்கு கொடுப்பாவேன்னு சொல்லி. அவருக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி வருது. இந்த தெய்வம் எனக்கு கிடைக்க சொன்னது தான் தெரியும். இன்னைக்கு ஃபோன் பண்ணிட்டு ஆரண்டு ஜோதிச்சு தெரியணும். மகன் இருக்கு, தங்கச்சி இருக்கு, ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஆரண்டு தெரியாம தங்கச்சி சவுதி இருக்கு. உங்களோட ஹஸ்பண்ட் அருமை அவரே பிடிக்க மாட்டேரா? அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நான் அனுப்பியிருப்பாங்க. செல்ல தாங்க கோட் பண்ணி எங்கிட்ட மட்டக்களப்பு ஃபார் த சார்மிங் ஒன் சர்ப்ரைஸ் டெலிவரி. இப்போ நாங்கள் வந்து கரவட்டிக்கு போய் கொண்டிருக்கிறோம். பெற்றவங்க கிடைக்கிறது வரம்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த பிள்ளை கிடைச்சது அந்த பெற்றவங்களுக்கு பெரிய வரம்னு தான் சொல்லணும். தன்னுடைய கனவு எல்லாத்தையும் உதறித்து தன்னுடைய படிப்பை கூட கைவிட்டுட்டு தன் குடும்பத்துக்காக கட்டாரில் வசித்து கொண்டிருக்கிற மகன் தன்னுடைய அம்மாவிற்காக பிறந்தநாள் பரிசுகளை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஸோ வாங்க அம்மா இதை எப்படி பார்க்குறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க தன்னுடைய மகனை பற்றி என்றதை பார்க்கலாம். அம்மா மேல அவ்வளோ பாசமாயா உனக்கு? சும்மாட்டு தலை மேல தண்ணி கோடம் தான் இருக்கும், அம்மாவும் இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன். சும்மாட்டு தலை மேல தண்ணி கோடம் தான் இருக்கும், அம்மாவும் இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன். என்ன சுமையா நினைக்காம பெரும் சுகமா நினைச்ச, என்ன சுமையா நினைக்காம பெரும் சுகமா நினைச்ச, உன்னோட மடி மேல தலசாக்கிய வேணும் அம்மா, அப்படியே செத்துறலா அந்த நேரம் தோணும் அம்மா. உன்னோட மடி மேல தலசாக்க வேணும் அம்மா, அப்படியே செத்துறலாம். வணக்கம் அம்மா. நாங்க பேட்டிக்குள்ள ஃபார் த சார்மிங் ஒன் சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வரோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? பர்த்டே. எத்தனையாவது பர்த்டே? 42. உங்களுக்கு உங்களோட பர்த்டேயை சர்ப்ரைஸ் மூலம் உங்களை மகிழ்விக்கிறதுக்காக உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வந்திருக்கு. யார் அனுப்பியிருப்பாங்க? அதான் தெரியும். இன்னைக்கு ஃபோன் பண்ணிட்டு ஆரண்டு ஜோதிச்சு தெரியணும். மகன் இருக்கு, தங்கச்சி இருக்கு, ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஆரண்டு தெரியாம முதல்ல எங்கள்கிட்ட சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பா உங்களுக்கு விஷ் ஹாப்பி பர்த்டே. ஓப்பன் பண்ணி பாருங்க. அதை பிடிச்சிருக்கா? சொல்லுங்க அப்ப கெஸ் பண்ணுங்க யாருன்னு. உங்களுக்காக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. யாரா இருக்கும்? தங்கச்சி. தங்கச்சி எங்க இருக்கிறாங்க? தங்கச்சி சவுதியில இருக்கு. சவுதியில இருந்து வரலையே. தங்கச்சி தான் இருக்காங்க. அவங்க இல்ல, வேற யாரு? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செலக்ட் பண்ணக்கூடிய யாரா இருக்கும்? இன்னொரு கிஃப்ட் இருக்கு, அதையும் வாங்க. இப்ப சொல்லுங்க யாரா இருக்கு மண்டி? தங்கச்சி வேணா அனுப்பியிருப்பாங்க. இல்ல தங்கச்சி அனுப்ப இல்ல, உங்களோட பாசமான ஒருத்தவங்க உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. யாரு? தங்கச்சி தவிர வேற ஒருத்தர் அனுப்ப மாட்டாங்களா?
இருக்காங்க. அவன் மட்டும் தானே மிஸ் பண்ணல. விஷ் பண்ணவங்க கூட அனுப்பியிருக்கலாமே. உனக்கு எத்தனை பிள்ளை? 4 பேரும் இங்க தானே இருக்காங்க. 3 பேர் தானே இருக்காங்க. மற்ற இன்னொரு ஒரு ஆள் இங்க ஃப்ரெண்ட் விட்ட போய் ஒரு ஆள் வெளியே. உங்களோட ஹஸ்பண்ட் அவர் வெளியே. அவர் அனுப்பிக்க மாட்டேரா? அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் சொல்லாம அனுப்பியிருக்கலாம். இல்லையா வந்து சொன்னார் மகன்கிட்ட எங்கிட்ட இல்லை இருந்தாரு. இல்லம்மா அந்த சொல்லி இப்போ ஜெர்மன்ல ஒரு ஆள் வேற ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கிறா. எங்கிட்ட இருந்தா அவருக்கு ஒரு பதில் வரல. ஆறுண்டு தெரியல எனக்கு. அதனால நானே மனைச்சுனா தங்கச்சி தான் இருக்கணும். தங்கச்சி அனுப்பல, இது வேற ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கு. சரியா, அடுத்ததா உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் வந்திருக்கு. அதையும் பாருங்க, யாரெண்டு பாப்போம். இருக்கு அப்படி திருப்பி காட்டுங்க பாப்போம். இப்ப சொல்லுங்க பாப்பேன். மேல அனுப்பிருப்பாங்க. நீங்க அனுப்பு நாயில சொல்றீங்க இல்லையே, அவங்க கேட்டு அவ்வளவு கவலைப்பட போறாங்க. மகனா வருமானம் போட்டோ பார்த்து சொல்றீங்க ஒரு ஆளா? சரி, அவங்களோட மகன் தான் உங்களுக்காக உங்களோட பர்த்டேக்காக அனுப்பியிருக்கிறாரு. அவர் உங்களை விட்டு ரொம்ப தூரம் இருந்தாலும் உங்களோட பர்த்டே ஞாபகம் வச்சு உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் பார்த்து அனுப்பியிருக்கிறாரு. இப்ப உங்களுக்காக தானே அவர் வேற ஒரு நாட்டுல போயிருந்து உழைக்க போயிருக்கார். அவருக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எதிர்பார்த்திருப்பாரு அம்மா அப்படி ஒரு வார்த்தை ஆசிரியர் நமக்கு கொடுப்பாவுன்னு சொல்லி. அவருக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க நீங்க? சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி வருது. படிச்சவில்லை. கவலைப்படக்கூடாது, அம்மா சந்தோஷப்படணும் தான் மகன் அனுப்பியிருக்கிறாரு. இந்த மகன் சொன்ன மாதிரி இந்த தெய்வம் மாதிரி எனக்கு முகம் கிடைக்க பொண்ணு. கொஞ்சம் முன்னாரோட கழிச்சிட்டு இருந்தேன். என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க மகனுக்கு? இந்த செல்ல தாங்க கோட் புண்ணியம் கிடைக்கும். என்னை அப்படி சந்தோஷம்